நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் மரநெஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயமே. இந்த பரமேஸ்வரனான அந்த சாம்ப பரமேஸ்வரனது பாதார விந்தங்களை அடிபணிந்து அடியன் சதாசிவ ஸ்ரீராம் பேசுகிறேன். இந்த பதிவிலே திருநெல்வேலி கரையிலே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய சிவசைலம் அருள்மிகு ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவசைலப்பர் திருவடிகளை பணிந்து அவர்தம் ஸ்தல பெருமையை குறித்தும் ஸ்தல வரலாறு சுவாமி அந்த இடத்திலே சுயம்புவாக தோன்றிய விதம் குறித்தும் முதல் பதிவிலே சிந்திப்போம். பொதுவாக ஒரு ஊரிலே ஒரு சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஊர்லேயும் நம்ம இஷ்டத்துக்கு இன்றைக்கி காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. இந்த காலத்தில் மகான்கள் எல்லாம் இருந்து தபஸ் பண்ணி அவர்களுக்கு கிருபை செய்வதற்காக வந்த சுவாமி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய சுவாமிகளை, கோவில்களையும் சரி, மகான்களையும் சரி கொண்டாடணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்குன்ற மாதிரி சுவாமியெல்லாம் நம்ம கொண்டாடுற இடம் கொண்டாடத்தான் நமக்கு சிறப்பு வரும். ஏன்னா காசியம்பதியிலே சுவாமி விஸ்வேஸ்வரனாக எழுந்துள்ளி இருக்கிறார். அதே பரமேஸ்வரன் தான் நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தா ரமணா சுவாமியாகவும், மதுரையிலே சோமசுந்தர கடவுளாகவும், காஞ்சியிலே ஏகாம்பரநாதராகவும், சிதம்பரத்திலே சிவகாமையம்பாளுடைய தாளத்திற்கு ஏற்ப நடனமாடக்கூடிய அந்த நடராஜ பெருமானாகவும், ஆரூரிலே தியாகராசராகவும், நெல்லையிலே நெல்லையப்பராகவும் எழுந்தருளி, சங்கரன் கோவிலிலே சங்கரலிங்க சுவாமியாகவும், கரிவலம் வந்த நல்லூரிலே பாழ்வண்ணநாதராகவும் எழுந்தருளி அனைவருக்கும் கிருபை செய்கிறார். ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு மகாத்மியம் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த தாமிரபரணி மகாத்மியத்திலே பல்வேறு ஸ்தலங்களுடைய சிறப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே பஞ்சக்ரோஷ ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பரமேஸ்வரன் கும்பகோணத்திலே உலக ஜீவ சிருஷ்டியை ஆரம்பிக்கும் போட்டு அந்த குடத்தை உடைத்தார் இல்லையா, அந்த குடம் விழுந்த இடம் கும்பகோணம் ஆச்சு சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் சில இடங்களில் தெரிச்சது. ஆமாம், சுவாமி அந்த இதை பண்ணோன்னா அந்த அமிர்தம் 5 இடங்களில் தெளித்தது. அந்த 5 இடங்களில் தெரித்ததுமே 5 பஞ்சக்ரோஷ ஸ்தலங்கள் அப்படின்ற பெயரால் அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்தலங்களிலே மிகவும் முக்கியமானதும் முதன்மையான ஸ்தலமாக கருதப்படுவது சிவசைலம். அந்த இடத்திலே எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய சுவாமிக்கு சிவசைலப்பர் என்று பெயர். அம்பிகைக்கு பரம கல்யாணின்னு பெயர். ஏன்னா சகல கல்யாண குலங்களும் கொண்டு அழகு அம்பாள் அத்தனை அழகு, சதுர்புஜத்தோடு அப்படி இருப்பா பிரம்மாண்டமாக. சரி, சுவாமி எப்படி இந்த இடத்திற்கு வந்தார்? ஏன்னா அவர் நீக்கமர எங்கும் நிறைந்த பரம்பொருள் சுயம்புவாக அந்த இடத்துல எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிற சரிதத்தை அடியனுக்கு தெரிந்த வகையிலே தங்களோடு பகிர்ந்துக்கிறேன். முன்னொரு சமயத்திலே பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாண மகோத்சவமானது கையிலையிலே நடக்கும் பொழுது உலக பாரம் அந்த பூமியான அந்த இடத்துல தேவ ரிஷிகள் எல்லாம் அந்த இடத்துல குமிகிறாங்க. தேவர்கள் 33 கோடி தேவர்கள்லேருந்து எல்லாருமே அங்கே பரமேஸ்வரனது கல்யாணம் யார் விடுவா? நம்மெல்லாம் விட்டு வைப்போமா? பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னா விட்டு வைப்போமா? நேரில் கிளம்பி போயிட மாட்டோம். பஸ்ஸை பிடிச்சோ காரை பிடிச்சோ அந்த இடத்துக்கு போயிட மாட்டோம். அந்த மாதிரி எல்லாரும் வர்றாங்க. உலகமே அங்கே வந்த உடனே அந்த பகுதி என்னதுன்னா வடக்கு பகுதியானது லேசாக அப்படியே வெயிட்டு தாங்காமல் இறங்குது. உடனே அதுக்கு சமன்படுத்துவதற்காக அகத்தியமான முனிவர் தென்பகுதி நோக்கி வருகிறார். அப்படி வரும்பொழுது தன்னுடைய சிஷ்யர்களோடு தான் சேர்ந்து வருகிறார். அத்திரி மகரிஷியும் அதோடு வருகிறார். அவருடைய மனைவி அனுசுயா தேவியும் சேர்ந்து வருகிறார். அப்படி வரக்கூடிய ஒரு சமயத்திலே அத்திரி மகரிஷிக்கு ஒரு ஆசை, பரமேஸ்வரன் சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு. நம்முடைய ஆசைகள்லாம் எப்படியோ இருக்கும். ஆனால் அதான் மகான்கள், முனிவர்கள், ரிஷிகளுடைய ஆசைகள்லாம் அப்படி தான். பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும். தன்னுடைய குருநாதரை போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, நீ இங்கேருந்து கடனையாற்றிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு 3 மலைகள் சந்திக்கக்கூடிய திரிகூடமலையினுடைய அடிவாரத்திலே இருந்து நீ தபஸ் செய், உனக்கு சுவாமி காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். அதன்படி அந்த அத்திரி மகரிஷியும் தன்னுடைய மனைவி அனுசுயா தேவியுடன் தன்னுடைய சிஷ்யர்களான கோரட்சகர், தத்தாத்திரேயர் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கடம்ப புஷ்பங்கள் தன்னுடைய சிவபூஜைக்காக கடம்ப புஷ்பங்கள் சேகரிக்க ஒரு சிஷ்யன் போகும் பொழுது
அந்த இடத்திலே ஒரு இடத்திலே வந்து ஒரு லிங்கத்தின் மேல் பசுவானது தானாக பால் சொரிகிறது. அப்படியே அந்த இடத்துல லிங்கம் சுயம்பா முளைச்சிருக்குது. அங்கே வந்து அந்த காட்டு மாடு வந்து அந்த லிங்கத்தின் மேல் அதுவாக பால் சொரியும் பொழுது சிஷ்யன் வியந்து போய் நேராக குருநாதர்கிட்ட போய், ஹே குருநாதா, நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சுவாமி இந்த இடத்துல இப்படி எழுந்தொள்ளி இருக்கிறார், சுயம்புவாக இருக்கார், பசு இப்படி பால் சொரிகிறது நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, பரமேஸ்வரன் வந்து இங்கே இருக்கிறாரா, சுயம்புவாக இருக்காரா அப்படின்னு நினச்சிட்டு நேராக வேகமாக பின்னங்கால் படுதியில் அடிக்கிற அளவுக்கு வேகமாக ஓடி வருகிறார். அதாவது ஒரு தாயை கண்ட ஒரு குழந்தை போல் வந்து ரிஷி வருகிறார்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி எங்கேயோ இருக்கும், பசுமாடு எங்கேயோ இருக்கும். பொதுவாக அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். தாய் பசுவுக்கு கண்ணுக்குட்டியினுடைய ஞாபகம் வந்துடுச்சுன்னா அது இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடும். மாடு பொதுவாக மேய்ஞ்சிட்ருக்கோம், கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துடுச்சுன்னா எங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் நேராக கட்டுத்தறிக்கு வந்துடும். அந்த மாதிரி ஏன்னா தாய்க்குரிய ஒரு குணம் அப்படி. அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து சிந்தனை பண்ணின உடனே அத்திரி மகர்ஷி வந்து நினைத்த உடனே பரமேஸ்வரன் அந்த இடத்திற்கே சுயம்புவாக எழுந்தொள்ளி இருக்கிறார். இன்றைக்கு நான் வந்து சேவிக்கக்கூடிய லிங்கம் வந்து ஒரு பங்கு தான் மேலே இருக்குது. இதே மாதிரி 15 பங்கானது கீழே இருக்குன்னு அத்திரி மகர்ஷி சொல்லியிருக்கிறார். அத்ரீனா பூஜித ஸ்தம்பம் பக்தாபீஷ்ட பரியாகரம் வந்தேகம் சிவசீல பண்டிகாம் சோடசானதம் சதுர்புஜாம் விஷாலாட்சிம் தேவீம் பசுபதீம் மகம் பாசாங்குஷ வல்லபாம் அம்பாம் திரைலோக்கிய சாயிகிம் தேவியும் பரமகல்யாணின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்து அந்த மகரிஷி கையாலே பூஜை செய்யப்பட்ட சுவாமி இந்த சிவசைலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய சிவசைலப்பர். இதற்கு அடுத்த பின்பு தான் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமிக்கு ஜடை உண்டு. சிவலிங்கத்திற்கு பின்னால் ஜடை இருக்குது. இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அம்பாளும் சுயம்பு மூர்த்தி. இந்த நந்தி வந்து இதெல்லாம் விட அந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய நந்தி வந்து ரொம்ப சிறப்பானது. இப்படி இந்த ஸ்தலத்திற்கு ஏகப்பட்ட வறுமைகள் உண்டு. சுதர்சன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் இந்த ஸ்தலத்தை கண்டெடுத்து அந்த இடத்துல கோவில் நிர்மாணம் பண்ணுகிறான். அதை பற்றி அடுத்த பதிவுகளிலே வந்து சற்று விரிவாக பார்ப்போம். சுதர்சன பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கு எப்படி வந்து சுவாமி கிருபை பண்ணினார், அவன் அதாவது பரமேஸ்வரன் இருக்கிற இடத்தை அவன் எப்படி தெரிந்து கொண்டான், எப்படி அந்த இடத்துல கோவில் வந்தது. ஏன்னா சுவாமி அந்த இடத்துல சுயம்புவாக வந்திருக்கார், திருமகர்ஷி கண்டி எடுத்து பூஜை பண்ணியிருக்கார். அதனால் வந்து இதுபோல் கங்கைக்கு நிகரான ஒரு தீர்த்தமும் அங்கே இருக்கிறது. இது போன்ற சில தகவல்களை அடுத்து வரும் பதிவுகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன ஏதுங்கிறதையும் தெரிவிக்க பிரார்த்தனை பண்ணுறேன். நம பார்வதீவதயே ஹர ஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம்.